நான் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் பேசுறேன் சார். விஜயகுமார் எங்க இருந்து பேசுறீங்க? வேம்புலி என்ன ஆனா? அது அந்த விஷயமா தான் சார் பேசணும். நேர்ல வாங்க சார் பேசலாம். என்ன ஒரே சத்தமா இருக்குது? சார் இங்க பரவப்பட்ட கால்வாயை ஜேசிபி மூலமா தூர் வர்றாங்க சார். அதான் சார். ஓகே, நீங்க அங்கே இருங்க. எஸ்ஐ ராஜதுரை அண்ட் டீம் அனுப்பி வைக்கிறேன். அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸோட வரணும். ஓகே ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். ஐ எம் ராஜதுரை. ஐ எம் விஜயகுமார். விஜயகுமார் சார், எப்படி நீங்க எப்படி உயிரோட வந்தேன்னு ஆச்சரியப்படுறீங்களா சார்? இவ்வளவு நாளா நான் காணுமே, என்னாச்சு, என் குழந்தை குட்டிங்க என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை நீங்க விசாரிச்சீங்களா சார்? என்ன சொல்றீங்க? என்னை பத்தி ஏன் சார் அக்கறை காட்டல? தப்பிச்சு வந்த உடனே என் பொண்டாட்டி புள்ளை கூட பார்க்கல, நேரா உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு வந்தேன்னு சொன்னது வேம்புலிட்டு தானே? அவன் எங்க இருக்கான்? கம் ஆன் டெல் மீ. வேம்புலியா? அவனை நான் பார்க்கவே இல்லையே சார். அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? நான் வேம்புலியை தேடி போகும்போது காட்டுக்குள்ள வழி தவறி போய் காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். அவங்க என்னை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல பூட்டி வச்சிட்டாங்க சார். அப்படியா? அந்த காட்டுவாசி கூட்டத்தில் ஒரு திருவிழா சார். அவங்க கவனமெல்லாம் அந்த திருவிழாவில் இருந்த சமயத்துல நான் தப்பிச்சு அங்கிருந்து இங்க வந்து நிக்கிறேன் சார். அப்ப மட்டும் நான் தப்பிக்கலன்னா என்னை கொன்றுப்பாங்க. சதீஷ், இவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏன்னா வேம்புலி அவர் தேடி போன நாள்ல இருந்து அடுத்தடுத்து 4 கொலைகள் நடந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு சார். ஸோ இது நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாத மாதிரி அவர் பேசுறாரு. சாரி, நடிக்கிறார். வாங்க போலாம். வீராசாமி, வீராசாமி. வணக்கம் ஐயா. ஏயா, கூப்பிட்டு விட்டா ஸ்டேஷனுக்கு வர மாட்டியா? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டே நீ. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கையா, அதனால ஊருக்கு பத்திரிக்கைக்கு போயிருந்தேன், அதனால மறந்துட்டேயா. போச்சு. ஆனால் எனக்கு மறக்காது இல்லை, பொண்ணு வயசுக்கு வந்தது. யோ ஏரியா வண்டியில. ஐயா ஐயோ ஏரியா. யோ வாயா பின்னாடி. ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன? வசந்தி சார். வசந்தி. ஐயா வேணாம் ஐயா, வேணாம் ஐயா. அவளுக்கு தாய் மாமன் பரிசு. அவளுக்கு தாய் மாமா இருக்கா ஐயா? இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா முதல் தாய் மாமா நான் தான். புரியல? ஐயா அதெல்லாம் ஒண்ணு ஐயா வேணாம் ஐயா. ஐயா வேணாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. சின்ன பொண்ணியை விட்டுருங்க ஐயா. ஐயா அழுகாது அழுகாது. இந்த பார், காது காது வச்ச மாதிரி கதை நடக்கணும். அப்படி இல்ல உன் வீட்டுல கஞ்சா இருந்துச்சு, கள்ளச்சாராயம் காசுனான்னு சொல்லி கேஸ போட்டு உன் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாவில் மண்டை போட்டுருவேன். புரியல? குடும்பத்தோட உள்ள வச்சிருவேன். என்ன சொல்ற? ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்றேன் ஐயா. செய்யறல்ல, அப்ப சொன்னதை செய். சரிங்க ஐயா. உனக்காக தோட்டத்துல வெயிட் பண்ணுவேன். போ. சரிங்க ஐயா. பொண்ணோட வந்து சேரு. போடா. ஓ ஐயா பரவாயில்லையே, சொன்னபடி செஞ்சிட்டேன். நீ போடா போடா. நேத்து பூத்த பூனி வர.
அதிபர் தாசில்தாரு அவங்கள கொன்னவன் வயசுக்கு வந்த பொண்ணுங்களை ஏன்டா எடுக்கிறீங்க? இதே உங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ பொண்டாட்டிக்கோ இந்த மாதிரி நிலைமை வந்தா என்னடா செய்வ? கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். என்ன செய்ய போறோம்? உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? ஏய், நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட. நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன், வெக்கமா இல்ல? டேய், என் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கைய வச்சுட்டு விட்டா தானடா? டேய், உன்னை சிரிக்கிற இப்போதான்யா நான் நினைச்சது நடந்திருக்கு. ஆமாயா, என் வாழ்க்கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டவையா. உனக்கு இல்ல எந்த பொண்ணுக்கும் இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு. அதத்தான் நான் செஞ்சேன். ஏன்யா இன்னும் மறைக்கிற? எங்க சொல்லு, நான் உன் மனசுல இல்லைன்னு. அடமான வச்ச பொருள் இல்லைன்னு சொல்றதும் அடைக்கலம் தேடி வந்து உன்னை அபகரிக்கிறதும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவன் இல்ல, அந்த எண்ணமும் இல்ல. என்னடா இவன் துப்புன எச்சியாச்சு, தொடப்ப கட்டைக்கு பட்டு கூச்சலம் வேணுமா தானே கேக்குற? நான் மனசரிஞ்சு தப்பு பண்ணலையா, ஆனா உன்னை மனசார விரும்புறையா. உன்னை விட்டு எனக்கு ஏத்துக்கல, இந்த கிணத்துல விட்டு என் உசுரை விட்டுருவேன். நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நம்மளால தீர்க்க முடியாது. நம்ம கவனத்துக்கு படுற தப்பையாவது நாம தட்டி கேட்கணும்ல. இப்ப மட்டும் அதுதானே செய்யறேன். நிறைய கேள்விக்கு பதில் 4 சுவத்து கூட கிடைக்காது. வெளியே வந்து போராடினா தான் குறைச்சு வெடிக்கும். கேள்வி கேட்க ஒருத்தன் அவன் மக்களுக்கு அறிமுகமான நல்ல நண்பனா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். எனக்குன்னு தனிப்பட்ட ஆசையோ எதிர்கால கனவோ இல்ல. பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும். கிளம்புறேன். கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க
செல்வி உள்ள உட்கார். வருஷம் போன உடனேதான் தனித்தனியா அடையாளம் காமிக்குது. அப்படித்தானே? சரி உட்காரு. மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம மாறணும்.